Assalamu alaikum and hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற செல்ஃப் ஸ்டடி டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். டிப் நம்பர் 1, சூஸ் யுவர் ஸ்டடி ஸ்பேஸ். எங்கே உட்காந்தா நீங்கள் ரிலாக்ஸ்டாக ஃப்ரீயாக படிக்க முடியும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். செகண்ட் திங், அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன். நீங்கள் படிக்கும்போது உங்கள் கிட்ட ஃபோன், டிவி இந்த மாதிரி உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற திங்ஸ் இருந்துச்சுன்னா அதை அவாய்ட் பண்ணிடுங்க. டிப் நம்பர் 3, டைம் டேபிள். நமக்கு ஏற்ற டைமை வச்சுக்கிட்டு நம்ம அதுபடி நம்ம இந்த டைமில் என்ன படிக்கலாம் அப்படின்னு நம்மளே ஸ்கெடியூல் பண்ணி வச்சுட்டு படிக்கும்போது நமக்கு இன்னும் டைம் சேவ் ஆகும், நம்மளால் நிறைய படிக்கவும் முடியும். டைம் டேபிள் ஹெல்ப்ஃபுல்லான விஷயந்தான். பட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. பெட்டர் நீங்கள் டைம் டேபிள் ஃபாலோ பண்ணி பழகிட்டிங்கன்னா அது உங்களுக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும். ஃபோர்த் திங், பிரேக் செஷன்ஸ். படிக்கும்போது நம்ம கண்டினியூஸாக படிச்சுட்டே இருந்தோம்னா டயர்ட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 1/2 hour படிக்கிறீங்கன்னா அதில் 25 minutes படிச்சுட்டு லாஸ்ட் 5 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. அந்த 5 minutesலேயே நீங்கள் வாட்டர் குடிக்கிறது, வாக் போகிறது, இந்த மாதிரி ரிலாக்ஸ்டான விஷயம்லாம் பண்ணும்போது உங்களுக்கு டயர்டாக ஃபீல் ஆகாது. தென் அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் படிச்சுட்டு கண்டினியூ பண்ணி 5 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. அண்ட் ஃபிஃப்த் திங், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நம்ம படிக்கிற கண்டென்ட்டை புரிஞ்சு படிக்கணும். ஜஸ்ட் மக்கப் பண்ணிங்கன்னா அது கொஞ்ச நாளிலே மறந்துடும், லாங் டேர்முக்கு நமக்கு மெமரியாக இருக்காது. ஸோ நம்ம அந்த கண்டென்ட்டில் என்ன இருக்குதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தோன்னா அது ரொம்ப நாளைக்கு நமக்கு ஞாபகம் இருக்கும் அண்ட் மறக்காது. புரியாத கண்டென்ட்ஸ்லாம் மிச்சவங்கள்ட்ட நம்ம கேட்டு அதில் என்ன சொல்ல வராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நம்பர் 6, லவ் த சப்ஜெக்ட். நமக்கு இந்த சப்ஜெக்ட் பிடிக்காது, வராது அப்படின்னு நம்ம அதை ஒமிட் பண்ணுறத விட அந்த வராத சப்ஜெக்டை எடுத்து வச்சு நம்ம ட்ரை பண்ணும்போது இன்னும் நமக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் வரும், இன்னும் நிறைய பார்ப்போம் அப்படின்னு நமக்கு தோணும். ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ்லாம் பிடிக்காதுன்னா அதில் உள்ள சம்ஸ்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் சம்ஸ் போடுறதுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ நம்ம அப்படியே ஈஸியாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பிடிக்காத சப்ஜெக்டை பிடிக்க வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். நம்பர் 7, டெஸ்ட் யுவர் செல்ஃப் டெய்லி. டெய்லி நம்ம படித்து முடிச்சுட்டு லாஸ்ட்டில் நம்ம கொஞ்சம் டைம் அதுக்கு ஒதுக்கி வச்சுட்டு அன்றைக்கி நம்ம படித்த எல்லாத்தையும் டெஸ்ட்டாக எழுதி பார்க்கணும். டெஸ்ட்டாக எழுதுறதுல என்ன ஹெல்ப்னால் அதை நம்ம திருப்பி எடுத்து ரிவைஸ் பண்ணிக்கவும் ஈஸியாக இருக்கும், அது அவ்வளோ சீக்கிரம் நமக்கு மறக்காது. நம்பர் 8, ஸ்டடி ஆக்டிவ்லி. நம்ம சும்மா ஒரு லெசனை மெமரைஸ் மட்டும் பண்ணாமல் அந்த லெசனில் இருக்கிற ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ், எக்ஸசைஸ் அதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணலாம். அந்த மாதிரி ஆக்டிவான விஷயம் வேறு ஏதாச்சும் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது நமக்கு படிக்கிறது இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக ஜாலியாக ஃபீல் ஆகும். நெக்ஸ்ட், டோன்ட் ஸ்டடி அட் லாஸ்ட் நைட். எக்ஸாமுக்கு முன்னாடி நைட் உட்காந்து படிக்காதீங்க. அப்போ நம்ம ரிவைஸ் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். அப்போ படித்தாலும் அது நமக்கு அவ்வளோ ஒன்றும் தெளிவாக ஞாபகம் இருக்காது, கொஞ்சம் தான் ஞாபகம் இருக்கும். ஸோ லாஸ்ட் நைட் படிக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு அப்போ ரிவிஷன் மட்டும் வச்சுட்டு முடிஞ்சளவு முன்னாடியே போர்ஷன்ஸ் கவர் பண்ணிடுங்க. இல்லைனாலும் ஜஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. மிச்சபடி அப்போ உட்காந்து ஃபுல் லெசன்ஸை கவர் பண்ணாதீங்க. தி லாஸ்ட் டிப், சூஸ் யுவர் ஓன் டைம். நீங்கள் மார்னிங் பர்சனாக இல்லை நைட் பர்சனாங்கிறத அனலைஸ் பண்ணிக்கோங்க. மார்னிங் பர்சனாக இருந்தீங்கன்னா காலையில் நீங்கள் ஏர்லி மார்னிங் எழுந்துச்சி படிக்கலாம். நைட் பர்சனாக இருந்தீங்கன்னா நீங்கள் நைட்டே படிச்சுட்டு தூங்கலாம். அவ்வளோதான். இந்த 10 டிப்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.